தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான அன்பு இறை உறவுகளே, இன்றைக்கு இறை வார்த்தை திருப்பாடல் 18:32. என் வழியை பாதுகாப்பாக செய்தருளும் ஆண்டவரே. என் வழியை பாதுகாப்பாக மாற்றும் ஆண்டவரே. நமது வழி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளால் பல வேளைகள் நம்ம வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. நமது அடுத்த தலைமுறைக்கு இன்னும் ஆபத்தான ஒரு உலகமாக இருக்கிறது. இன்னும் இந்த மீடியா வைத்துக்கொண்டு, இந்த உலக விஞ்ஞானத்தை வைத்துக்கொண்டு, அறிவியலை வைத்துக்கொண்டு இன்னும் ஏமாற்றுவர்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள். தவறு செய்பவர்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள். அப்பொழுது நமக்கு வரக்கூடிய ஆபத்து இன்னும் மோசமானதாக இருக்கிறது. எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை, இந்த வழியை பாதுகாப்பானதாக மாற்றும் ஆண்டவரே தினந்தோறும் ஜெபிப்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் ஏற்கனவே ஏராளமான குழிகள் நோண்டப்பட்டாயிற்று. அறிவியல் என்ற பெயரிலே, விஞ்ஞானம் என்ற பெயரிலே, தீயவர்கள் என்ற பெயரிலே, கெட்டது என்ற பெயரிலே ஏற்கனவே குழிகள் நோண்டி ஆயிற்று. அதில் விழாத வண்ணமாய் என் வழியை நீங்க பாதுகாத்துடலாம்ப்பா என்று தாவீது அரசர் பாடுகிறார். இன்றைக்கு இந்த பாடல் நமது வாழ்க்கைக்கு பொருந்துகிறது, இன்றைய சூழலுக்கு பொருந்துகிறது. எனவே இந்த வேளையில் ஆண்டவரை துதிப்போம். அப்பா நன்றி, இயேசுவே நன்றி, இறைவா நன்றி. ஓ அப்பா, அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ராஜா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவரே, எங்களை தொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. அப்பா, அம்மை கிருபையால் நாங்கள் இருக்கும்படியாக எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே வல்லமையில எங்களை தொடுங்க ராஜா. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிரியமான அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நற்செய்தியுமே கூட பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 7 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தையிலே இன்றைக்கு ஆண்டவருடைய ஆன்மீகம், ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், என்னை அறிபவர் என் தந்தையை அறிகிறார். ஒருவர் அன்னை தெரேசாவிடம் கேள்வி கேட்கிறார்கள். உம்மிடம் வருகிற உபகாரிகளிடம் நீங்கள் மதத்தை பற்றி பரப்புகிறீர்களா என்ற கேள்வி. அப்ப அன்னை தெரேசா சொல்லுகிறார், அது மிகவும் பொய்யான குற்றச்சாட்டு. நான் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், தொழுநோயாளர்களை நான் அரவணைத்து அவர்களை சுத்தம் செய்து, அவர்களுக்கு புண்களுக்கு மருந்து போட்டு, அவர்களுக்கு புத்தாடை கொடுத்து நான் அவர்களை பாதுகாக்கிறேன். அவ்வாறு அவர்களுக்காக வருகிற உபகாரிகள் என்னிடம் கேட்கிற பொழுது, நீங்க நல்லவர் தானே என்கிற பொழுது, நான் நல்லவர் என்ற என்னை விட பல மடங்கு நல்லவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவரை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நான் அப்படி கேட்பவரிடம் இயேசுவை பற்றி சொல்லுகிறேன். நான் யாரையும் மதமாற்றவில்லை, யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்று சொன்னார்களாம். பிரியமான அன்பு இறை உறவுகளை, பல மடங்கு நல்லவர் ஆண்டவர். எனக்கு மெசேஜ் அதுதான். இன்னைக்கு சனிக்கிழமை தாய்மரியாள் ஜெபத்தில் ஆண்டவருடைய அருளை நாடுகிற பிள்ளைகளை, கடவுள் பல மடங்கு நல்லவராக இருப்பதால் நம்ம அவரை தேடுறது அவ்வளோ முக்கியமாக இருக்கு. நான் முன்னுரையில் சொன்னது போல ஏற்கனவே குடி நோண்டி வச்சிருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையிலலாம். அதெல்லாம் காப்பாற்றப்படணும்னா நம்பிக்கையோடு அவர்கிட்ட வரணும், நம்பிக்கையோடு அவர்கிட்ட வேண்டணும், நம்பிக்கையோடு அவர்கிட்ட முறையிடல் செய்யணும், அவரை நாடணும். எனவே சனிக்கிழமை தாய்மரியா ஜெபத்தில் அவரிடம் சொல்லியிருப்போம், அப்பா நன்றி, ஒரு கருணை ஆண்டவரே நன்றி. அம்மா எங்களுக்காக ஜெபிங்க, தாய்மரியாவே இயேசுவிட எங்களுக்காக பரிந்து பேசுங்க. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா வல்லமையில எங்களை தொடுங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகமாய், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய், ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபை அறுவடை செய்யும்படியாய் அப்பா எங்களை தொடுங்க ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ராஜா, மை ஆராதிக்கிறோம். பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களோடு, கஷ்டங்களோடு, கவலைகளோடு இந்த ஆராதனை பார்க்குறாங்க பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. எங்களை தேவைகளெல்லாம் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். தொடுங்க அப்பா, வழி நடத்துங்க. வல்லமையான இறைவன் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வல்லமையான இறை கிருபையிலே வாழ்வீர்கள். தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. அதே போல நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இராது. திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக ஆராதனை வரும். டேக் கேர்.